ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நான் ஒரு சர்ச் மீட்டிங்க்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போக போக அப்படியே உங்களை அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எப்போமாவது சென்னையை எப்படி டிராஃபிக் இல்லாமல் பார்த்துருக்கீங்களா? காலையிலன்றனால இப்போது டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. போக போக தான் டிராஃபிக் அதிகமாக ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு லாங் டிரைவ் தான் போக போகிறோம். என்னோடய வீட்டிலேருந்து மீட்டிங்க்கு போகிற இடத்துக்கு போகிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆகும்னு காமிக்குது. டிராஃபிக் இல்லாதப்பமே 1.25 மணி நேரம் காமிக்குதுன்னா அப்போது டிராஃபிக்கோடனா 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும் போல். அப்பா, சென்னைக்குள்ளேயே ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலைக்கு போகிறதுக்கு 2 மணி நேரமா? இதுக்கு நான் வெள்ளூருக்கே போயிட்டு வந்துடுவேன் போலையே. வெள்ளூருக்கு போகிறக்கே டோர் டு டோர் 2 hours தான் எடுக்கும். மேக்ஸிமம் 2.5 hours எடுத்திருக்கு. ஏன் இந்த வெள்ளூர் கம்பேரிசன்னா, நான் வெள்ளூர் போயே ரொம்ப நாள் ஆச்சு. நான் வெள்ளூரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சென்னைக்குள்ளே ஒன் எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு போகிறதுக்கு 2 மணி நேரம் எடுக்குது. இதுவே அப்படியே ஹைவேயில் நம்ம போனோன்னா அந்த 2 மணி நேரத்தில் நம்ம வெள்ளூருக்கு போனோன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாமேன்ட்டு தோணுது. அம்மா அப்பா இப்போ என்னோட மூவ் பண்ணிட்டனால இப்போ எனக்கு வெள்ளூருக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ராஜேஷ் அவங்க காலேஜை பார்த்த உடனே காலேஜ் கதைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் டாக்டர் அப்துல் கலாம் வாக்கிங் போவார், 2 பாடி கார்ட்ஸ் அவரோட போவாங்கன்ட்டு சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் தான் எல்லா யூனிவர்சிட்டிஸும் வரும். IIT, அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம். சைடில் வால்ஸில் வால் பெயிண்டிங்ஸ் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இதே ரோல தான் அண்ணா சென்டினரி லைப்ரரியும் வரும். இந்த அண்ணா சென்டினரி லைப்ரரி செப்டம்பர் 15, 2010 அண்ணாவுடைய 102வது பர்த் அனிவர்சரி அன்னைக்கு திறந்து வைக்கப்பட்டது. இது ஒரு 8 story பில்டிங், ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட். இங்கே ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு விதமான புக்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 5 lakh புக்ஸ் இங்கே இருக்குதா. பார்வை திறனற்றவர்களுக்கு பிரெயில் செக்ஷன், ஓன் புக் ரீடிங் செக்ஷன், டிஜிட்டல் ரீடிங் செக்ஷன், மேகசின் அண்ட் நியூஸ் பேப்பர் ரீடிங் செக்ஷன்ட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு விதமான செக்ஷன்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். எனக்கு எப்படி இதை பற்றி இவ்வளோ விஷயம் தெரியும்னா, என் பையன் அவங்களுடைய ஸ்கூல் எக்ஸிபிஷனுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தான் மாடலாக செஞ்சு எடுத்துகிட்டு போனான். அப்படி கற்றுக்கிட்டது தான். இந்த டிராஃபிக் லைட்டை நோட் பண்ணிங்களா? ரெட்டுக்கு ஹார்ட் சிம்பிள் போட்டு வச்சுருக்காங்க. ஹேண்ட் சிம்பிள் போட்டு சில இடத்துல பார்த்துருக்கேன், ஆனால் ஹார்ட் சிம்பிள் இப்போ தான் பார்க்குறேன். இது சென்னையில் மட்டும்தானா இல்லை எல்லா இடத்துலையும் மாற்றிட்டாங்களான்னு தெரியல. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தோணுச்சு. இந்த பேரிகேட்டில் 0 is குட்ன்ட்டு போட்டிருக்கு, கவனிச்சிங்களா? அது என்னென்னா, நம்ம ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது 0 violations, 0 penalties, 0 challans, 0 accidents இருக்கும் அப்படின்றத குறிக்கிறது தான். சர்ஃபெக்சலில் எப்படி கரை நல்லதுன்னு சொல்கிறாங்களோ அதே போல தான் நம்ம 0 அளவுக்கு ரோட் ரூல்ஸை வயலேட் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸை 0க்கு கொண்டு வந்துடலாம். அப்போது 0 நல்லது தானேன்ட்டு சொல்கிறாங்க. நம்ம முயற்சி பண்ணால் முடியாததுன்ட்டு ஒன்றுமே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் ராஜேஷ் ஒரு தடவை கூட ரோட் ரூல்ஸ் மீறி நான் பார்த்ததே கிடையாது. ஆளே இல்லைனா கூட, காக்காவே இல்லைனா கூட ரெட் சிக்னலில் ஸ்டாப் பண்ணுவாங்க. யார் பார்க்குறாங்க இல்லைன்றதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. இதெல்லாம் நான் அவங்கள பற்றி பெருமையாக சொல்லலாம். இப்போ நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு. இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்க போகுது போல். டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருக்குது. நான் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஆக்சுவலி இது இந்த இயர்க்கான ஈவெண்ட்ஸை பிளான் பண்ணுற மீட்டிங். நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஹாலே ஃபுல்லாக இருந்தது. நான் போகும்போதே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மீட்டிங். கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு ஆரம்பித்தாங்க, 2 மணிக்கு லஞ்சோடு முடித்தாங்க. இந்த கேம்பஸோட லானை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மீட்டிங் முடித்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணுன்ட்டு யோசித்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வரும்போது கஷ்டமாக தெரியல, இப்போ லேட் லஞ்ச் சாப்பிட்டனாலையா இல்லை ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தனாலையான்ட்டு தெரியல. தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பூங்கா தான். சிட்டிக்கு நடுவில் பச்சை பசேல்னு ஒரு பூங்காவை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது இன்றைக்கி ட்ரைவில் என்னோட கண்ணை கவர்ந்தது இந்த வால் பெயிண்டிங்ஸ் தான். வால்ஸில் கண்ணா பின்னான்னு போஸ்டர் ஒட்டாமல் நல்லா நீட்டாக கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக என்னை இங்கே கவர்ந்தது இந்த மரங்கள் எல்லாம் தான். நாங்கள் இருக்க இடத்துலலாம் வர்தா புயல் டைமில் நிறைய மரங்கள் எல்லாம் சரிஞ்சு போச்சு. ஆனால் சிட்டிக்குள்ளே இவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு மரங்கள் நிற்கிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் பாதி தூரம் போக வேண்டியது இருக்குது. என் ஃப்ரெண்டை ஈவினிங் ஃபேமிலியோடு மீட் பண்ணுறேன்ட்டு வேற சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு ஒரு 4:30 போல் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பணும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. OMRல நான் பார்த்த வரைக்கும் ஏதாவது ஒரு ரோட் ஒர்க்ஸ் போயிட்டே தான் இருக்குது.
இது எப்போ முடியுமோ தெரில. பாதாள சாக்கடை போடுறோன்னு சொல்கிறாங்க, பாலம் கட்டுறோன்றாங்க, மெட்ரோ ஒர்க்குன்றாங்க, லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாமே நமக்கு நல்லதுக்கு தான் பண்ணுறாங்கன்னா கூட ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே முடித்தா நல்லாயிருக்கும். மெரினா மாலை பார்த்தோன்னே தான் அப்பாடா நம்ம வீட்டை நெருங்கிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வருது. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. அதனால் படிங்கடான்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க கீழே. நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு மேலே வந்துட்டேன். இப்போ நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். டிராஃபிக் பார்த்தீங்களா? இது OMR ECR கனெக்ட் பண்ணுற ரோடுன்றனால எப்போவும் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு வீடு ரொம்ப பக்கம்தான். ஆனாலும் இந்த டிராஃபிக்கில் நான் போய் ரீச் பண்ணுறதுக்கு 30 minutes to 40 minutes எடுக்கும் போல். இதுதான் என்னோடய பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் அபி. பிரியாணி குக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சூப்பர் செஃப். ஈவன் சேனல் கூட வச்சுருக்காங்க. ரைத்தா பண்ணுறதுக்கு ஆனியன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. பசங்கள்லாம் ஸ்விம்மிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பிளான் பண்ணபடி ஒரு 1 hour போயிட்டு வந்துடுறோம், லேட் ஆனால் கூடன்ட்டு கிளம்பிட்டாங்க. ராஜேஷ் தான் இன்றைக்கி வந்து ஸ்விம்மிங்க்கு கூட அக்கம்பெனி பண்ண போகிறாங்க. நாங்கள் அப்படியே சமையல் பண்ணிகிட்டே கதை பேசலான்ட்டு அனுப்பி விட்டாச்சு. பாயசம் ரெடி. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. ரைத்தாவும் ரெடி. பிரியாணியில் ஒரு கொதி வந்ததும் அரிசி போட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணுன்ட்டு பிளானு. கொதி வந்துருச்சு, அரிசியும் போட்டாச்சு. நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். பிரியாணி பிரியர்களே, யாரெல்லாம் பிரியாணி சாப்பிட ரெடியாக இருக்கீங்க, 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், வந்துடுங்க. 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு கதை பேசிக்கிட்டே இருந்து ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். அந்த 10 நிமிஷத்தில் முட்டையை உரிச்சிடலான்ட்டு பேசிகிட்டே அப்படியே முட்டையை உரித்தோம். பிரியாணி ஆஃப் பண்ணியாச்சு. செட் ஆகிற டைமில் பசங்களை போயிட்டு ஸ்விம்மிங் பூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு கிளம்புனோம். அங்கே போனால் பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே வர்றதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. நாங்கள் போன பிறகே ஒரு 1/2 hourக்கு மேலே விளையாண்டாங்க. அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுச்சின்னு சொல்லி கஷ்டப்பட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தோம். பிரியாணியை ஓப்பன் பண்ண செம வாசனை. 2 நிமிஷம் அதிகமாக விட்டனாலெல்லாம் ஒன்றும் ஆகலை, சூப்பராக இருந்துச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சிக்கன் 65 பண்ண போகிறோம். ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். பசங்க சேஞ்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது இதுக்கு என்னெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்குன்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, சோயா சாஸ், லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ், அப்புறம் கருவேப்பிலை. இதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் போட்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். முக்கியமானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு விழுத சேர்க்க மறந்துடாதீங்க. அதுவும் சேர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சடா, இப்போ நம்மளுடைய நான்வெஜ் ஃபுல் மீல்ஸ் ரெடி. சிக்கன் பிரியாணி, முட்டை, சிக்கன் 65, ரைத்தா, பாயாசம், கோக், சிப்ஸ், சாக்லேட்ஸ்லாம் கூட இருக்குது. நம்ம இப்போது ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலி கொரோனா வந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப்பெல்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இப்போ அபி வந்த பிறகு தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த நேரத்தில் அபிக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது மாதிரி நிறைய கெட் டுகெதர்ஸ் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். கிருபாவையும் இந்த கெட் டுகெதரில் ரொம்பவே மிஸ் பண்ணோம். அவங்களுக்கு வேறு பிளான்ஸ் இருந்தனால ஜாயின் பண்ண முடியல. அவங்களும் எங்களை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு கதை பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது 12 மணி ஆயிடுச்சு. இப்படி தான் என்னுடைய சாட்டர்டே ஜாலியாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விலாகை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டால் போதும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும். மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.